ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திவாலி ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். திவாலினாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஸ்வீட்ஸ் தான். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பிஸ்தா பர்ஃபி இல்லைன்னா பிஸ்தா கேக். பிஸ்தா பர்ஃபி செய்யறதுக்கு நான் இன்றைக்கி 150 கிராம் பிஸ்தா ஓவர் நைட் சோக் பண்ணி அதோட ஸ்கின்னு பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது கூடவே 100 கிராம்ஸ் கேஷ்யூஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேஷ்யூவை ட்ரையாக நம்ம பொடி பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் வெட்னஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை செகண்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்கே லேசாக பீஸ் இருக்க மாதிரி கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைன் பவுடராக இதில் வேண்டாம். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், அந்த சங்க்கு கிடைக்கும்போது. இப்போ நெக்ஸ்ட்டு பிஸ்தாவை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிஸ்தா பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு. வாங்க இப்போ ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்வீட் செய்யும்போது. ஸோ தட் நமக்கு பாட்டமில் ஸ்டிக் ஆகாது, பெட்டராக இருக்கும். நமக்கு க்ளீனாக வரும். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இப்போ பிஸ்தா நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, இப்போ அதை சேர்த்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் போல் கிளறி விடுங்க. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம்ஸ் ஆஃப் சுகர் சேர்க்குறேன். சுகரை பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ தட் நமக்கு குக்கிங் டைம் கம்மியாகும். இதே கிறிஸ்டல் சுகர் சேர்த்திங்கன்னா அது மெல்ட் ஆகி சேர்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சுகர் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ கேஷ்யூ பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்க்க போகிறேன். இது நல்லா பைண்டிங் கொடுக்கும். நீங்கள் மில்க் பவுடர் என்கிட்ட இல்லை, எனக்கு சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 250 கிராம்ஸ் ஆஃப் சுகர் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும்போது நமக்கு கடையில் கிடைக்கிற அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். இதுலேருந்து கொஞ்சமாக உப்பி பார்ப்போம். பார்த்திங்கன்னா நல்லா உருட்டை வருது. ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கூல் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கூல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 150 grams of pista, 100 grams of cashews. So 250 grams plus 200 grams sugar, 450 grams plus 50 gram milk powder நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதில் நமக்கு 1/2 kg ஸ்வீட் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி மில்க் பவுடர் சேர்க்க விருப்பப்படாதவங்க இல்லைன்றவங்க நீங்கள் 250 grams of sugar சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 1/2 kg ஸ்வீட் கிடைக்கும். கொஞ்சம் வார்மாக இருக்குது. அந்த ஸ்டேஜில் நான் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் கீ அப்ளை பண்ணிவிட்டு இதை நான் வச்சுருக்கேன். இப்போ இதை ரோல் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த சில்வர் லீஃப் ஷீட் பார்த்திங்கன்னா டோட்டலி ஆப்ஷனல். என்கிட்ட இருக்குது, நான் போட்டேன். இது கம்ப்ளீட்லி டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக தான். இப்போ நல்லா ஆறிடுச்சு ஓரளவுக்கு. மைல்டாக லூக் வார்ம் டெம்பரேச்சரில் இருக்குது. அப்புறம் ஹார்ட் ஆகிடுச்சுன்னா கட் பண்ண முடியாது. ஸோ நான் கட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு.
பிஸ்தா பர்ஃபி நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.